பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியினாலே நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். இந்த இயேசுக்குள்ளே நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்கள் வேதனையெல்லாம் மாற்றுவார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்களுக்கு அருகில் சர்ச் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சர்ச்சுகளுக்கு போங்க. ஏசப்பட்டவங்க கண்ணீரை கொண்டு போய் உங்கள் வேதனையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் பில்லு சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த தெய்வம், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பாரு. இயேசுவை பற்றி நீங்களாம் நான் தெரியாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அது உண்மை உள்ள தெய்வம், விடுதலை கொடுக்குற தெய்வம். அநேகர் சொல்லியிருப்பாங்க, இந்த இயேசுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் விடுதலை கொடுப்பாரு, நீங்கள் இயேசுவை நம்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்புங்க. உங்களோட பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். இந்த மாதிரி தான் நான் எங்கே போகன்ற உணர்வோடு நம்ம வாழணும். நம்ம ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம எங்கே போவோன்ற நம்ம இந்த உலகத்தை பாவ சிற்றிமங்களில் கிடக்கிறோம். அதுக்குரிய தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் இயேசுக்குள்ள இந்த நம்ம வாழ்க்கையை நான் கொஞ்ச காலம் இந்த பூமியில் எவ்வளோ காலம் நான் வாழ்கிறோமோ அவ்வளோ காலத்துக்கும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து, ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்குள்ளே போய் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம வாழ்ந்து கடவுளுக்குள்ளே நாங்கள் போகணும். அதனால ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. என்ன வேதனையாக இருந்தாலும் நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆலயத்துக்குள்ளே போய், ஏசப்பா இந்த பிரச்சனை இப்படி இருக்குதப்பா, இதுக்கு ஒரு விடுதலை வேணும், நீங்கள் தான் விடுதலை செய்கிற தெய்வம், நீங்கள் விடுதலை தருவீங்கன்னா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த ஆலயங்களுக்குள்ளே நீங்கள் போய் ஏசப்பாவை தேடுங்க. சபைகளுக்குள்ளே போங்க, இயேசுவை தேடுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை ஆக்குவார். ஆமென்.